நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையால அன்பின் வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிந்து கொள்கிறேன். இந்த நாளுடைய வேத வசனத்தை நம்ம வாசிப்போம். மார்க்கு எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கிற போது, பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவருடைய சீஷர்கள் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்பட்டு போன போது, திபேரியுமான மகனாகிய பர்த்திமை என்கிறதான ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று அவன் கூப்பிட தொடங்கினான். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கிற போது நம்ம எல்லாம் ஒரு சாமானியமாக இந்த குருடனை பத்தி நாம என்ன பண்றோம், ஒரு அசல்ட்டாக இன்னைக்கு நாம நினைத்துக் கொள்கிறோம். இவன் ஒரு பிறவி குருடனாக இருந்தாலும் ஆனா அவன் நன்கு சத்தியத்தை அறிந்தவனாக இருக்கிறான். அதனாலதான் மார்க்கு மற்ற புத்தகத்துல இந்த காரியங்களை மத்தேயுவிலும் சொல்லப்படுகிறது, லூக்காவிலும் சொல்லப்படுகிறது. அந்த மார்க்கு சற்று வித்தியாசமாக அவன் இந்த வசனத்தை இந்த காரியத்தை அவன் தெளிவாக எழுதி வைக்கிறத பார்க்கிறான். மார்க்ல சிலதெல்லாம் ஷார்ட்டாக அவன் பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். லூக்கா சில காரியங்களை பார்க்கிற போது அவன் ஆரம்பத்திலிருந்து தெளிவாக எல்லாவற்றையும் கேட்டு அவன் எழுதுகிறவனா இருக்கிறான். அதே போல மத்தேயு சொல்ல சில காரியங்களை அவன் யூதர்களுக்காக எழுதுகிறதுனால அவன் யூதருடைய காரியங்கள் பிரகாரம் அவன் எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா மார்க்கு பிராக்டிக்கலான இந்த ஒரு காரியத்தை அவன் தெளிவாக பார்த்தீங்கன்னாக்க இந்த வசனத்தை 46ஆம் வசனத்துல நல்லா கவனித்து பாருங்க. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் அங்க வந்து அவங்க ஊழியத்தை செய்து முடிச்ச பிற்பாடு அவர்களுடைய சீஷர்கள் திரளான ஜனங்கள் எரிகோவை விட்டு புறப்பட்டார்கள். அந்த மெயின்ல இருக்கிற லைனுக்கும் அந்த கீழே இருக்கிற லைனுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது நாம என்ன பண்றீங்க பாக்க. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவருடைய சிஷ்யர்களும் திரளான ஜனங்கள் எரிகோவை விட்டு புறப்பட்டார்கள். அவங்க வந்தாங்க, ஊழியத்தை முடிச்சாங்க. ஊழியத்தை முடிச்சு மறுபடியும் அவங்க என்ன பண்றாங்க, அவங்க புறப்பட்டு போகிறாங்க. அந்த ரெண்டு வார்த்தைகளுக்கு வித்தியாசம் இருக்கு. ஆனா திபேர்மேயு என்ற மகனாகிய பர்த்திமேயு என்கிறதான ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்திருந்தான். ஹல்லேலூயா. இதுதான் மெயினான நமக்கு ஒரு டாபிக். அந்த ஒரு குருடன் அந்த எரிகோ என்று சொல்லுகிற போது இந்த பார்க்கிற போது எருசலேமுக்கும் இன்னொரு நகரத்துக்கும் ஒரு பாலமாக இருக்கிறது. எல்லாமே அந்த எரிகோ அந்த பகுதி வழியதாக அவங்க வருவாங்க, எருசலேமுக்கு வருவாங்க, எருசலேம் விட்டு போவாங்க, எல்லாவற்றையும் போவாங்க. ஆனா எரிகோ பார்க்கிற போது ஒரு பெரிய கல்லறை, அதான திருடர்கள் வாழக்கூடியதான ஒரு ஸ்தலமாக இருக்கிறது. அந்த எரிகோவில் எந்த விதமான வளர்ச்சியும் கிடையாது. இப்போ கூட அப்படிதான் இருக்குது எரிகோவை. ஆனா ஏனென்றால் யோசுவா நாட்களில் விழுந்து போனதான அந்த எரிகோ பட்டணம் இதுவரைக்கும் யாருமே கட்டி அப்படி கட்டி யாராவது எழுப்பினாங்க அவங்க சாபத்துக்குள்ள ஆக்கப்படுவார்கள் என்று சொல்லி கத்தாவே நம்ம பழைய ஏற்பாடுல நம்ம யோசுவா புஸ்தகத்துல நம்ம பார்க்கிறோம். ஆனா இவர் அந்த வழியாக போகிறது வருகிறது யார் வேணும். ஆனா அதிகமாக கொள்ளைக்காரர்கள் கொள்ளை கூட்டங்கள் தான் அந்த எரிகோத்துல பதுங்கிருப்பாங்க. ஆனா அதன் வழியாக யாரோ உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறான்னா அந்த பர்த்திவே என்று சொல்லப்படுகிறதான அவர்களோடு இன்னும் சில பேர் குருடர்களும் சப்பானிகளும் பல பேர்கள் உட்கார்ந்து பிச்சை. ஆனா பாத்திக்கிற போது இன்னொரு வசனத்தை சொல்ல 2 குருடர்கள் அங்க இருந்தாங்க. யார் இருந்தாங்கன்னா 2 குருடர்கள் அங்க இருந்தாங்க. நீங்க வாசிக்கிற போது லூக்கால நீங்க வாசிக்கிற போது அதை வாசித்து நம்ம மறுபடியும் வரலாம். அங்க வாசிக்கிற போது வாசிக்கலாம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல வாசிக்கிற போது, பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது, பாத்தீங்கன்னாக்கா மார்க் எழுதுறதுக்கும் லூக்கா எழுதுறதுக்கும் கஜமாக வித்தியாசங்களை நம்ம பார்க்கிறோம். அங்க அவர்கள் வந்தார்கள், அவர்கள் முடிச்ச பிற்பாடு எரிகோ விட்டு போனார்கள் சொல்ல. ஆனா இங்க 35 வசனத்துல வாசிக்கிற போது அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடர்கள் வழி அருகே உட்கார்ந்து அவர்கள் பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதே நீங்கள் மார்க்ல நீங்க மத்தேயுல வாசிக்கிற போது 20ஆம் அதிகாரம் 19ஆம் 29ஆம் வசனத்துல வாசிக்கிற போது
அங்க சொல்லப்படுகிறது 30ஆம் வசனத்துல வாசிக்கிற, அப்பொழுது வழி அருகே உட்கார்ந்து இருந்ததான 2 குருடர்கள் இயேசு அவ்வழியாய் வருகிறது என்று அவர்கள் கேள்விப்பட்டார்கள். ஆண்டவரே, தாவீதின் குமாரனை எங்களுக்கு இறங்கும் என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. அப்ப பாத்தீங்கன்னாக்கா இந்த 3 அதிகாரங்களுக்கும் இந்த வார்த்தைகள் வித்தியாசத்தை நம்ம பார்க்கிறோம். அது எப்படின்னா போகட்டும், அவர்கள் பேசினது அது உண்மைதான். அந்த கலாச்சாரத்துக்கும் அந்த லூக்கா எழுதின புறஜாதிக்கும் அது தேவைப்படுகிறது. மத்தேயு எழுதுறதான அந்த வார்த்தைகள் யூதர்களுக்கு அது முக்கியமாக இருக்கிறது. அதே நேரத்தில் மார்க் எழுதுகிற போது அது கிரேக்கர்களுக்கு அது ரொம்ப புரிந்து கொள்ள முடியாத 3 பேர் விளக்கத்தை அவங்க கொடுக்கிறது. ஆனா அது நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இங்க வாசிக்கிற போது மார்க்ல 10ஆம் அதிகாரத்துல 46ஆம் வசனத்துல வாசிக்கிற போது, குருடன் வழி அருகே உட்கார்ந்தான், அவன் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு பார்க்கிற போது ஒரு பிச்சைக்காரன் எப்பொழுதுமே தனக்கு ஏதாவது ஆதாயம் வருமான் என்று சொல்லிதான் இன்னைக்கு பார்க்கிற போது அநேக பிச்சைக்காரர்கள் இன்னைக்கு பிச்சை கேட்பாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு பிச்சைக்காரர்கிட்ட கேட்டாக்கா இன்னைக்கு எங்கெல்லாம் வருமானம் வரும் பாத்தீங்கன்னா, எந்த கோயில்ல போனாக்கா வருமானம் வரும், எந்த இடத்துல போனாக்கா யாரெல்லாம் வரும், அவங்க நல்லா என்ன பண்ணுங்க ஒரு டைரி போட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல போனா இவ்வளவு சம்பாதிக்கலாம், அந்த ஒரு இடத்துல போனா அவ்வளவு. ஆனா இதே போலத்தான் இந்த பர்த்திமேயு கூட எரிகோ பட்டணத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிற போது அவன் என்ன பண்றான் பாத்தீங்கன்னா, 47ஆம் வசனத்துல வாசிக்கிற போது அவன் கேட்டுக்கொண்டிருக்கிற போது அவன் 47ஆம் வசனத்துல அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று அவன் கேள்விப்பட்டான். அதுதான் ஹைலைட். பாத்தீங்கன்னாக்கா இயேசு அந்த வழியா வரார், திரளான ஜனங்கள் வருகிறது. பர்த்திமேயுக்கு ரொம்ப ஆச்சரியம், ஏனடா இந்த வழியில் இந்த அளவுக்கு யாருமே ஒரு ஜன கூட்டம் வராது, ஒரு 2-3 பேர் 4-5 பேர் தான் வருவாங்க. அது வருகிறவர் யாரா இருப்பாங்க, கொள்ளை அடிக்க முடியாத, கொள்ளை அடித்து கொண்டு அந்த பொருட்கள் எல்லாம் தங்களை வீட்டுக்கு கொண்டு போக முடியாத வந்துக்கணும். ஆனா இப்பொழுது பார்க்கிற போது ஒரு ராஜா வருகிற போல ஒரு சத்தத்தை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு ஒரு ஆச்சரியம் வருகிறது. அவன் கேட்கிறான். அது ரொம்ப அழகாக எங்க சொல்லப்பட்டிருக்குது, நீங்க லூக்கால வாசிக்கிற போது அங்க 18ல வாசிக்கிற போது பார்க்கிற போது, நான் 36ல வாசிக்கிற போது, ஜனங்கள் நடந்த சத்தத்தை அவன் கேட்டான், இது என்ன என்று அவன் விசாரித்தான். ஹல்லேலூயா. அவன் பாருங்க, 2 பேர் நடக்கிறதுக்கும் நூற்றுக்கணக்கான ஜனங்கள் நடந்து வருகிறதுக்கும் அந்த அவர்கள் பேசிக்கொண்டு ஒரு சத்தத்தை அவன் கேட்டுக்கொண்டு அவனுக்குள்ள ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி உண்டாகுது. இந்த வழியில இப்படிப்பட்டதான ஒரு சத்தம் வருகிறது. அப்பொழுது என்ன பண்றான், அவன் விசாரிக்கிறான். லூக்கா மார்க்ல சொல்லாத காரியத்தை லூக்கா இங்க 37ல வாசிக்கிற போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. யார் வர அவன் விசாரித்த போது 37ல வாசிக்கிற போது நசரேயனாகிய இயேசு போகிறார் என்றார்கள். பாருங்க, அவனுக்கு சொல்றாங்க இவர் யார் வராரா, நசரேன். ஏன் நஸ்ரேனை கோட்படுத்துகிறாருனாக்கா, நஸ்ரேன் நாசரேத் என்று சொல்ல ஊர்ல என்னன்னாக்கா அங்க நல்லதே நடக்கவே நடக்காது. ஏன்னா அது ஒரு ஸ்லம்மான வாழ்கிற மக்கள், அங்க அதிகமாக கொள்ளை பொருட்கள் கொள்ளை அடிக்கிறவர்கள் தான் இருப்பாங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னாக்கா பெங்களூர்ல பல விதமான ஸ்லம்களை உண்டு. எந்த ஸ்லம்மும் இங்க இருக்கிற ஜனங்க ரொம்ப நல்லவங்க யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த ஸ்லம்மாப்பா கஞ்சா வைக்குவாங்க, இந்த ஸ்லம்மாப்பா இப்படிப்பட்ட திருடர்கள் வசிக்கிறவர்களா இருக்காங்க, அந்த ஸ்லம்ல எதுவுமே ஒழுங்கு இருக்குமாது, அப்படி அவங்க என்ன பண்ணாங்க, சில அட்ரஸ் பண்ண முடியாத சில ஸ்லம்மில். ஆனா நாசரேத்துல கூட அப்படிதான் இருந்தாங்க, அங்க நல்லதே நடக்காது. ஆனா இயேசு அந்த ஊர்ல பிறந்ததுனாலே அந்த ஊருக்கே ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம். ஏனென்றால் இயேசு அந்த ஊர்ல பிறந்தாலும் அவர் எப்படி இருந்தாராம், அவர் பரிசுத்தமான தேவனா இருந்தார், அவர் தேவனுடைய குமாரன். அப்ப பாருங்க, அவன் 37ல வாசிக்கிற போது அவர் சொல்றாங்க, அவர் நசரேயனாகிய இயேசு போகிறார் என்றார். அவருக்கு அறிவித்த போது அப்பொழுது அவன் இயேசுவை, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவன் கூப்பிட்டான். ஹல்லேலூயா. பாருங்க, இவன் ஒரு பிச்சைக்காரன், இவனுக்கு எந்த உலக ஹிஸ்டரி தெரியாது, இவனுக்கு எதுவுமே தெரியாது. இன்னைக்கு குருடனை பார்த்தினாக்கா அவங்க சொல்லுவாங்க, ஐயா எனக்கெல்லாம் தெரியாதப்பா, எதை பத்தியுமே தெரியாது, நான் வந்தேனா உக்காந்தனா 4 பெற்றோர்கிட்ட பிச்சை எடுத்தேனா 4 காசு சம்பாதிச்சேன்னா அது என்னோட வீட்டுக்கு போனா அதோட முடிஞ்சு போச்சுன்னு அப்படி கிடையாது. ஆனா இவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இவன் பிறவி குருடனா பாத்தீங்கன்னாக்க சில பேருக்கு குருடர்களுக்கு சில ஊர்ல இருக்கிற கதெல்லாம் தெரியும். ஏன்னாக்கா அந்த ஊர்ல எங்க நடக்கிறனாக்க பிச்சைக்கார மாதிரில தான் பேசுவாங்க. அவங்க எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாங்க, எந்த நடப்பாங்க, எந்த ஊர்ல எந்த ப்ரோக்ராம் நடக்குது, எந்த டைம்ல அரசியல்வாதிகள் வருவாங்க, எல்லாவற்றையும். ஆனா
இயேசுவை குறித்து அவன் நல்லா தெரிந்து வைத்திருந்தான். ஏன் தெரியுமா தெரிஞ்சு வச்சிருந்தான்? அவருக்கு தெரியும் இயேசுன்னு ஒருத்தர் பிறக்க போகிறார், அவரு தான் உலக ரட்சகரா வரப்போகிறார். அவன் எந்த வம்சத்துல பிறவானா, லேவி வம்சத்துல பிறக்குவாரு, இல்லைனாக்கா இசக்கேரு வம்சத்துல பொறுப்பாரு, அதெல்லாம் கிளீனா அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கிறது. அவர் யூதாவுடைய வம்சத்துல பிறப்பார். அது யாருடைய குடும்பத்துல பிறப்பாரா? தாவீதுடைய குடும்பத்துல பிறப்பாரு. யாருக்கு தெரிஞ்சிச்சான்? என்ன அந்த பிச்சை. இன்னைக்கு கூட பாருங்க, நம்ம சபையில எவ்வளோ வசனங்களை கேட்கிறோம், எவ்வளோ வார வார பிரசங்களை கேட்டு கொண்டிருக்கிறோம். யாருக்காவது நீங்கள் கேட்டீங்கன்னாக்க இயேசு எந்த கோத்திரத்துல பிறந்தாங்கன்னா சில பேருக்கு தெரியவே தெரியாதுன்னு. சில பேருக்கு என்னது நசரேனா என்னன்னு தெரியாது. ஏன்னாங்க சில ஊழியக்காரர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, நசரே விருதை பத்தியும் சொல்ல கொடுக்க மாட்டாங்க, நசரேனுக்கு அந்த ஊரை பத்தி சொல்ல பொட்டம் பொதுவாக இன்னைக்கு பிரசங்க பண்ணி கோட்டு கொண்டிருக்கிற போது, ஆனா இவனுக்கு நன்கு தெரிந்ததான எல்லா காரியங்களும் தெரிந்து வைத்ததுனால அவன் பிச்சை கேட்கிற போது பாருங்க, அவன் பிச்சை கேட்கல இயேசுகிட்ட. அவன் என்ன பண்றான்? தேவனை கூப்பிடுறான். பொதுவாக இயேசுவேன்னு கூப்பிட்டு இருந்தா கூட போதும். அவன் பாருங்க, அவன் 2-3 காரியங்களை பேசுறான். ஒண்ணு, முதல்ல என்ன சொல்றான்? நஸ்ரேனாகியே. அடுத்தது என்ன சொன்னான்? இயேசு போகிறாரு சொன்ன உடனே அவன் பாருங்க அதுக்கு சொல்றான், அப்பொழுது அவன் இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். இதே இன்னொரு லூக்கால சொல்லப்பட்டுகிறது, ஆண்டவராகிய இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் சொல்லப்பட்டிருக்கு. மத்தையில அங்க இறங்குன்னு கிடையாது, இறங்குன்றது வே இல்லை. ஆனா மார்க்ல லூக்கால தெளிவா லூக்காலையும் சொல்லப்படுகிறது, மார்க்லயும் சொல்லப்படுகிறது. அது இயேசுவேன்றான். இங்க வாசிக்கிற போது அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நான் இந்த பர்த்திமேவுக்கு இயேசுவை குறித்து நன்காக தெரிந்தது. அவன் பாருங்க கூப்பிடுறான். கூப்பிட்ட போது அவ பாத்தீங்கன்னா லூக்கா அங்க மார்க்ல தெளிவாக சொல்லப்படுகிறது. மார்க்கு 10ஆம் அதிகாரத்துல 48ஆம் வசனத்துல வாசிக்கிற போது, அவன் பேசாது இருக்கும்படிக்கு அநேகர் அவனை அதட்டினார்களோ, அவனோ தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாக அவன் கூப்பிட ஆரம்பித்தான். என்னாச்சுனாக்க இயேசு ஏதோ மௌன விரோதமாக அவர் பேசி போவதே கிடையாது. அவர் வழியில கூட தன்னுடைய பிதாவுடைய சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஊழியத்தை சொல்லி பேசிக் கொண்டிருக்கிறார், ஊழியத்தில் வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் சும்மா அவருடைய வாயை ஒரு நிமிஷம் கூட சும்மாவே கிடையாது. அவர் பேசுறதெல்லாம் யாரை குறித்து பேசினாரா? பிதாவை குறித்து. அதிகமாக அவர் பேசினது பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர் பேசியிருக்கிறார். அப்போ அவரை சுற்றிலுமாக ஒரு ஜன கூட்டம் நிரம்பி கொண்டு போய் கொண்டிருக்கிறது. அவர் பிரசங்கித்துக் கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற போது அதுல இருந்து ஒரு சத்தம் இங்கிருந்து புறப்படுகிறது. என்னது? உரத்த சத்தத்தோட, அது கென்னீர் சத்தத்தோட அவன் பேசுகிறான். இயேசுவே தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று கூப்பிடும் போது தொடங்கினான். அப்போ அநேகருக்கு இயேசுடைய வார்த்தையை குறைவா கேட்க ஆரம்பிச்சது. பர்த்திமேயுடைய சத்தம் அதிகரித்த போது ஜனங்கள் எல்லாம் அவனை என்ன பண்றாங்க? அதட்டுறாங்க. என்ன சொல்லி, ஏய் நீ சும்மா அறியா, நீ பிச்சைக்காரன், நீ என்ன இயேசுவை கூப்பிடுறது? நாங்க அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், அவருடைய வார்த்தையில என்னென்ன வருகிறது என்று கேட்டுக்கிறோம். ஆனா அவன் என்ன பண்ணல? நிறுத்தா கிடையாது. ஆனா அவன் அப்பவே நினைச்சிட்டான், இயேசு போய் கொண்டிருக்கிறார், இந்த சமயத்தை விட்டுட்டா என் கண்கள் திறக்கவே முடியாது, இனி நான் இந்த உலகத்தில் என்ன பண்ணக்கூடாது? பார்க்கவே முடியாது. இப்பொழுது அவர் கண்காண்களுக்கு திறந்தான், நான் அவரோடு கூடத்த ஊழித்து செய்வேன் என்று சொல்லி அவன் பல காலங்களாக இயேசுவை அவன் அறிந்தபடினாலே எப்படியாவது நான் இயேசுவை பார்க்க வேண்டும், இயேசு எப்படியாவது என் கண்முனை நான் பார்க்க வேண்டும், அவருடைய வார்த்தையை நான் கேட்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஆவலோடு அவன் கேட்டுக்கொண்டிருக்கிறது, அவன் அங்கலாய்க்கிறது நம்ம பார்க்கிறோம். அதுதான் அவன் பேசலாம் பாருங்க. 48 வாசிக்கிற போது அவன் பேசாது இருக்கும்படிக்கு அவனை என்ன பண்ணினார்களா? அதட்டினார்கள். ஏய் நீ நிறுத்துப்பா, நீ பேசாத, கத்தாத அதட்டுறாங்க. இது ஏதோ நமக்கு சைலண்டா சொல்ற மாதிரி. ஆனா அவன் நிறைய தடவை சொல்லியிருப்பான். ஏசு அந்த ரோடு அவனை கிராஸ் பண்ணும் போது அவன் தொடங்க ஆரம்பிச்ச. ஏசு சற்று முன்பாக போய் அவர் போகிற வரைக்கும் காத்து அவர் என்ன பண்ண கத்தி கொண்டிருக்கிறான். அவ பாருங்க, அவர் சொல்ற அநேகர் அவனை அதட்டினார்கள், அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாக அவன் என்ன பண்ண கூப்பிட்டான். அல்லேலூயா. முன்னால கத்தெடுத்து
காட்டிலும், அதாவது நான் முதல் 5 வால்யூம்ல கத்துனான், 2வது தடவை 10 வால்யூமை வைத்து கத்துற மாதிரி அவன் கத்துனான். ஆனா கடைசியில கத்துகிற போது அது 50% அதிகரித்து கொண்டு அவன் தொண்டை முழுதுமாக சத்தமிட்டு கதறின போது அப்பொழுதுதான் இயேசுவுக்கு அவனுடைய சத்தம் கேட்கப்படுகிறது. அல்லேலூயா. அவர் வாசிக்கிற போது 49 வாசிக்கிற போது இயேசு நின்றார். அப்போ இயேசு நிக்கிற வரைக்கும், அவருடைய காதுல போய் அது விழுற வரைக்கும் அவன் தொடர்ந்து ஓயாமல் கத்திக்கொண்டே இருந்தான். நம்ம கூட பாருங்க, கட்டோட சமத்துல ஜெபிகோன்னு சொன்னாக்கா போதும், ஒரு 2 நிமிஷம் ஜெபிப்போம். அதுக்கப்புறம் நம்மளால அவன் என்ன பண்ண ஜெபிக்க முடியாது, அல்லேலூயான்னு சொன்னா கத்தவும் முடியாது, ஸ்தோத்திரம்னு சொன்னா சொல்லவும் முடியாது. ஆனா அவன் இயேசுவை திரும்பி பார்க்கிற வரைக்கும் அவன் என்ன பண்ணி கொண்டிருந்தானா, அவன் ஓயாம கத்தி கொண்டிருந்தான். அவன் கத்துறது சத்தம் இயேசு சற்று பர்த்தேவையை கடந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு பிற்பாடுதான் அந்த சத்தம் கேட்ட உடனே இயேசு அவர் நிற்கிறார். அல்லேலூயா. காரணம் என்ன நீங்க பாத்தீங்கன்னா 49ஆம் வசனத்துல வாசிக்கிற போது, மார்க் 10ஆம் அதிகாரம் 49 வாசிக்கிற, இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அல்லேலூயா. இயேசு சொல்றார், எனக்கு அங்கிருந்து இந்த சத்தம் வந்து கொண்டுதான் இருக்குது, அது எந்த அளவுல எனக்கு தெரியல, அவன் ஏன் கத்துறான் நான் நல்லாவே தெரியும். இயேசு ஆவிக்குள்ளே ஆகி அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்தபடினாலே இயேசு நின்று அவனை என்ன பண்ண, தன் சீஷர்களை பார்த்து சொல்றார், அவனை அழைத்து கொண்டு வா, அவரை அழைத்து கொண்டு வா. அவர் சொன்னார், அவர்கள் வந்து குருடனை அழைத்து திடன் கொள்ள. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணான்னு தெரியுமா? ஒருவேளை திடன் கொள்ளுன்னு அவன் கத்தி 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 என்னாச்சு, தொண்டெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும். அவனுக்கு சொல்றான், முதல்ல நீ என்ன பண்ணு, திடன் கொள். அப்படின்னா என்னது, முதல்ல ரிலாக்ஸ் ஆகுப்பா. அவர் உன்னை கூப்பிட்டு வர சொல்லிட்டுட்டாரு, நீ கத்தாத, கொஞ்சம் பொறுமையா இரு. ஒருவேளை அவங்க தண்ணி கூட கொடுத்துருக்கலாம். நம்ம கத்துனாக்க கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் பேசுனாக்க நம்மளுக்கு தண்ணி தேவைப்படுது, கொக்கோ கோலா தேவைப்படுது, அதை தேவைப்படுது, இதெல்லாம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, முதல்ல அவன் என்ன பண்ணுங்க, திடன் கொள்ளுன்ற, நீ முதல்ல இரு கொஞ்சம், சரி. அப்புறம் அவனை எழுந்து அவனை அழைத்து என்றார்கள். அல்லேலூயா. பாருங்க, அவனை சொல்றாங்க திடன் கொள். அப்ப அவன் என்ன பண்ணான், உடனே எழுந்தான், அழைத்து கொண்டு போனார்கள். 50ஆம் வசனத்துல வாசிக்கிற போது அதுலதான் முக்கியம். பாருங்க, 50ஆம் வசனத்துல வாசிக்க, உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரித்து விட்டு எழுந்து இயேசுவிடத்திற்கு வந்தான். அல்லேலூயா. அப்பனா என்ன, பிச்சைக்காரனுக்குன்னு ஒரு தனி ஒரு ட்ரெஸ் மேல ஒண்ணு இருந்தது, உள்ள ஒரு சாமானியமாக ட்ரெஸ் இருக்கும். இன்னைக்கு அப்படித்தான், வெளியே ஒரு வேஷம், உள் வேஷமாக இன்னைக்கு தரித்து கொண்டு. ஆனா இவன் என்ன பண்றான், அவன் இயேசு அழைச்சாருன்னு சொன்ன உடனே அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு, விசுவாசம் வந்துடுச்சு. என்ன வந்துடுச்சு, இனி நான் குருடன் அல்ல, கர்த்தர் எனக்கு என்ன கொடுப்பாரு, பார்வையை கொடுத்துட்டாரு. இனி எனக்கு என்ன தேவையில்லை, இந்த வேஷ தரித்து கொண்டிருக்கிறது, இந்த பிச்சைக்கார் என்று சொல்லப்படுகிற அந்த துணியை எனக்கு, வஸ்திரமே எனக்கு தேவை இல்லை என்று சொல்லி அவன் என்ன பண்றான், கழட்டி போடுறான். அவன் கழட்டி போட்டு அவன் பாருங்க வஸ்திரத்தை எரித்து விட்டு அவன் எழுந்து இயேசுவிடத்தில் வந்தான். எங்க வருகிறானா, இயேசுவிடத்துல வந்தான். அவனை அழைத்து கொண்டு வர நாம் 51ஆம் வசனத்துல வாசிக்கிற போது, இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, நம்ம தேவன் அவனுடைய வாயிலிருந்து என்ன வருது அதை தான் நம்ம தேவன் பார்க்கிறார். உடனே, நீ குருடனா இருக்கிறியாப்பா, இந்தாப்பா தொட்டுக்கப்பா, உனக்கு கண்ணு வந்துடுச்சு போ அப்படின்லாம் சொல்லல. அது என்ன தேவை என்று கேட்குதுன்னா, உன் விசுவாசம் எந்த அளவுல இருக்கிறது, அவர் அதை தான் கேட்கிறார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா பல கூட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு பெரிய கூட்டங்களால இன்னைக்கு நடக்கிறது, சுவிசேஷ கூட்டம் நடக்கிறது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் நடக்க முடியாதவர்கள், குருடர்கள், கேன்சர்னால எல்லா ஆயிரக்கணக்கான வியாதிஸ்தர்கள் எல்லாரும் வருவாங்க. இந்த ஊழியக்கார் ஜெபம் பண்ணாக்கா கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுப்பார். ஆனா எல்லாரும் சுகம் பெறது கிடையாது, யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் சுகத்தை. அப்பனாக்கா அவங்க விசுவாசத்தோட உக்காந்து அவங்களுக்கு கண்டிப்பா சுகம் கிடைக்கும். ஏதாவது நடக்குமா அந்த ஒரு சந்தேகத்தோடு எந்த கூட்டத்துக்கு போனாலும் கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்க மாட்டார், விடுதலையே கொடுக்க மாட்டார். அவர் என்ன பண்ணுவாருன்னா முழுசா விசுவாசத்தோடு. பார்த்தீங்கன்னாக்கா இந்த பர்த்தீமையும் முதல் கூப்பிட்ட உடனே இயேசு போயிட்டாரு, நம்ம என்ன பண்ண நிறுத்தவே கிடையாது. இயேசு தாண்டி போயிட்டாருப்பா,
நமக்கு தான் ஒரு நல்ல தொழில் இருக்குது, குலத்தொழில் மாதிரி நம்ம மறுபடியும் பிச்சை எடுத்துக்கொண்டே நம்முடைய வாழ்க்கை இல்லை. அவன் இயேசுடைய நாமம் அறிவிக்கப்பட்ட போது அந்த நிமிஷத்திலேயே அவன் என்ன நினைச்சிட்டான் தெரியுமா? நான் இனி குருடன் அல்ல, கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்துட்டார். இந்த விடுதலைனால நான் இனி இந்த உலகத்தை பார்க்க போகிறேன், இயேசுவை பார்க்க போகிறேன், நான் இயேசுவுக்கு பின்னால நான் ஊழித்து செய்வேன் என்று சொல்லி அவன் பலவிதமான கனவுகள் கண்ட போது அவன் பாருங்க, அவன் வந்த பாருங்க, இயேசு அவனை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற பாருங்க. கர்த்தர் தெளிவா பேசுறார். நான் உனக்கு என்னப்பா செய்யணும்? இல்ல பிச்சை என்ன கொடுக்கணுமா, இல்ல ஏதாவது பேசணுமா? அதெல்லாம் கிடையாது. கர்த்தர் அவனுடைய விசுவாசத்தை சோதித்து பார்க்கிறார். அவனுக்குள்ள எந்த அளவுக்கு விசுவாசம் இருக்குது என்று அவர் பார்க்க முடியாக அவர் பாருங்க. அவன் சொல்றான், அந்த முடிச்ச போது அவன் என்ன செய்ய வேண்டும் என்றால், அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும். என்ன அடைய வேண்டுமா? பார்வை அடைய வேண்டும். அப்ப பாருங்க, அவர் சொல்ற, ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும். பார்வை அடைந்த 52 வாசிக்கிற போது இயேசு அவனை நோக்கி நீ போகலாம். என்ன சொல்றாருங்க? நீ போகலாம் போன்ட்டார். அவ்வளவுதான். லூக்கா ரொம்ப அழகா சொல்றார். இந்த சில காரியங்களை லூக்கா ரொம்ப அருமையாக அதை எழுதுறத பாக்குறோம். அவர் என்ன பண்ண, எப்போ நீ என்னை விசுவாசித்தியோ, நான் எப்போ நான் சுகம் அடைவோன்னு நினைக்கிறியோ, நீ போப்பா உனக்கு குணம். சில பேர் நினைக்கிறாங்க ஏசு அவர் என் மேல கண்ணில் மேல கைய வைக்கணும். இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் சில குருடர்களை நம்ம பார்க்கல. இயேசு அவர் வருகிற போது அவர் என்னது எச்சையை துப்பி அது சேரை உண்டாக்கி அதை கண் மேல பூசி நீ போய் சிலோவா குளத்துல போய் ஏறி முழுகி எழு, உனக்கு பார்வையடை, அப்படியெல்லாம் நடக்கும். அப்படியெல்லாம் அதெல்லாம் நடக்கும். அது சில நேரத்துல கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறாருன்னா அதுக்கு பின்னால ஏதாவது ஒண்ணு இருக்கும். அதனாலதான் அது என்ன பண்ணாரு, சேத்தை பூசின. ஆனா இங்க கர்த்தர் என்ன சொல்றாரு, இயேசு அவனை நோக்கி நீ போகலான்ட்டாரு. பர்த்திவேக்கு உள்ளுக்குள்ள ஒரு சதவை கூட வந்திருக்கலாம். என்ன இவர் கண்ணை தொட்டிருப்பாரு. ஆனா இயேசுவை முழுசா விசுவாசித்தான். அவருடைய வார்த்தை புறப்பட்ட போய் அந்த கண்ணு மேல படுகிற போதே அவனை என்னவாயிட்டான் பாருங்க. அதுதான் வசனத்தை முடிக்கிற போது 52 வாசிக்கிற போது இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அல்லேலூயா. இவன் எப்ப விசுவாசம் வச்சானா, இயேசுடைய வார்த்தையே இவன் தேவனுடைய ஆலயத்துல ஒரு நல்ல ரபிமார், யூதருடைய ரபிமார்கள், உண்மையான இருந்த ரபிமார்கள் ஒருவேளை சின்ன வயசுல சொன்னாங்களோ இல்லைனாக்கா அவருடைய தகப்பன் சொன்னாரோ, இந்த மாதிரி இயேசு சொல்லப்படுகிறதான ஒரு ரட்சகர் வருவாருப்பா, அவருடைய அநேக அற்புதங்கள் அதிசயங்களை செய்வார், குருடர்கள் கண் திறப்பாங்க, செவிடர்கள் கேட்பாருங்க, இது எல்லாவற்றையும் அவர்களை சொல்லி இருக்கலாம். ஏன்னா பர்த்திமேயு வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில ரபிகள் அவங்க எல்லாமே கள்ள உபதேசங்களை பேசி கொண்டிருந்தாங்க. இயேசுவை பத்தி அவங்க எதுவுமே சொல்லவே கிடையாது. அப்போ பர்த்திமேயுக்கு எப்படி தெரியுதுனாக்கா, அவனுக்கு தன்னுடைய பிதாக்கள் யாராவது தகப்பனையோட தாத்தாவை யாரானு சொல்லியிருப்பாங்க, நம்ம இவ்வளவு நாள் கஷ்டப்பட வேண்டிப்பா, ஒரு நாள் வரும் அவர் இயேசு என்று பிறப்பார் ரட்சகர், அவர் நமக்கு எல்லாவற்றையும் விமர்சனமாக கர்த்தர் கூட்டு போறவங்க சொன்னதுனால அவன் பூர்ண அந்த நாட்களில இந்த வசனத்தை அவன் விசுவாசித்ததுனாலே அந்த விசுவாசத்தை அவன் வச்சு, அதுதான் கர்த்தர் பாருங்க 52 ரொம்ப அழகாக பேசுறார். இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் என்னது விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றான். உடனே அவன் பார்வை அடைந்தான். அல்லேலூயா. அந்த செகண்ட் எல்லாம் கிடையாது, அந்த நொடியின் வாங்க பாருங்க, அந்த நிமிஷமே அவன் என்ன பார்வை அடைந்தான். பார்வை அடைந்து அவன் வீட்டுல போய் எனக்கு கண்ணு வந்துச்சுப்பா, அப்பா அம்மான்னு போய் அங்க போய் என்னது தன்னை பெருமை சொல்லிக்காதபடிக்கு அவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா, இயேசுவுக்கு பின் சென்றான். அல்லேலூயா. ஏன் இயேசுவுக்கு பின் சென்றான்? ஒரு சாட்சி சொல்ல முடியாது கூட அவனை போயிருக்கலாம். அவன் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடியாத தான் அவன் பின்னால போனான். அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான்.
இங்க என்னது போகலான்ட்டார். ஆனா மார்க் நீங்க லூக்கால பாக்குற போது அங்க வேற விதமாக நீங்க அங்க பாக்குற போது அங்க பாருங்க, அங்க ஒரு வித்தியாசத்தை நம்ம பார்க்கலாம். இயேசு பாத்தீங்கன்னா 42 வருஷத்துல வாசிக்கிற போது 18 அதிகாரம் லூக்கா 18 அதிகாரம் 42 வருஷத்துல இயேசு அவனை நோக்கி பார்வை அடைவாய், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உடனே அவன் பார்வை அடைந்தான், தேவனை மகிமைப்படுத்தினான். மார்க்ல அவன் தேவனை மகிமைப்படுத்தினான் என்று சொல்லி அங்க கொடுக்கப்படுது. ஆனா லூக்கால தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா லூக்கால அவன் எல்லாவற்றையும் விசாரிக்கிறான், என்ன நேச்சுரலா நடந்துச்சு, ஒரு துளி கூட விட்டு போக கூடாது, இயேசு செய்தது எல்லா அற்புதங்களை ஜனங்களுக்கு தெரியணும்னு சொல்லி அவன் கொஞ்சம் கொஞ்சமாக எதுவுமே விடாதபடிக்கு தான். அதனாலதான் இயேசுடைய பிறப்பு லூக்கால அவ கர்ப்பம் தரிக்க முதல் கொண்டு அவனுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிற முதல் கொண்டு எல்லாவற்றையும் திட்ட தெளிவமாக எழுதுகிறது யாருன்னா லூக்கால தான் தெளிவாக எழுதுகிறார். அப்போ ஊழிய காரியங்களை கூட நீங்க பார்க்கிற போது அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் அவன் தான் எழுதுறான், எப்படி சபை உருவாச்சு, யாரெல்லாம் எப்படின்னா அவன் தான் எழுது. ஏன்னா லூக்கா ஒரு டாக்டர், அந்த டாக்டருக்கு தெரியும் எப்படி சுகம் கிடைக்கும், அவங்க எப்படி இருப்பாங்க. அதுதான் பாருங்க அவன் சொல்ற பாருங்க 43 உடனே அவன் பார்வை அடைந்தான், தேவன் அவனை என்ன பண்ணினா, தேவன் அவனை மகிமைப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. அவன் கர்த்தருக்கு நன்றி செலுத்தினான். ஆண்டவரே எனக்கு நீங்க பார்வை கொடுத்தீங்க, இது எல்லா மகிமைக்கும் நீங்க தான் காரணர், இன்னைக்கு நான் பார்க்கிறேன் இதுக்கு எல்லாமே காரணம் யாரு, நீங்க தான். அப்ப பாருங்க பாருங்க அவன் மகிமைப்படுத்தி கொண்டே அவருக்கு பின் சென்று ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை என்ன பண்ணாங்க, புகழ்ந்தார்கள். அல்லேலூயா. இது மார்க் எழுதல, ஆனா லூக்கால தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அவங்க என்ன பண்ணாங்க, இவன் பார்வை அடைந்தாங்க, எல்லா ஜனங்க பாக்குறாங்க, இவன் தேவனுக்கு மகிமைப்படுத்தி துதிக்க ஆரம்பிச்ச உடனே ஜனங்களும் சேர்ந்து இவனுக்கு என்ன பண்ணுங்கன்னா, ஏன் தெரியுமா, இவங்க ஜனங்கள் பல தடவை பர்த்திமாவுக்கு பிச்சை போட்டிருக்காங்க. பலதை பார்த்தீங்கன்னாக்கா அவனுக்கு ஏறக்குறைய 50-60 வயசு மேல ஆயிப்போச்சு. பார்த்து ஏன்னா ஒரு பெரிய வாலிபம் கிடையாது, அவனுக்கு திருமணம் ஆச்சோ பிள்ளைகள் இருக்கிறாங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியல, வேதத்தில் அதை பற்றி என்ன ரெக்கார்டு கிடையாது. ஆனா இங்கே அவனுடைய காரியங்கள் தெளிவா சொல்லப்படுகிறது. அவன் என்ன பண்ணான்னா அவன் பார்வை. இதே பாருங்க மத்தேயுல என்ன சொல்லப்பட்டது நம்ம பார்க்கிற போது 20 அதிகாரம் அங்க வாசிக்கிற போது 32 வருஷத்துல இயேசு நின்று அவர்களுக்கு தம்மிடத்துல அழைத்து நான் என்ன செய்ய வேண்டும் அறிந்திருக்கிறீர்களா என்றார்கள். அதற்கு அவர்கள், ஆண்டவரே என் கண்கள் திறக்க வேண்டும் என்றார். இயேசு மனதுருகினார். அல்லேலூயா. இந்த மனதுருகின்றதானே அந்த 2 புத்தகத்துல கிடையாது. ஆனா மத்தேயுல சரிவாக எழுதப்பட்டிருக்கிறது இயேசு மனதுருகினார். இல்லை இயேசு மனதுருகினார்னா என்னது, அவன் இரக்கம் வைத்தாரு, அதெல்லாம் கிடையாது. எப்போ அவன் விசுவாசித்தான் அவனே அப்பொழுதே அவன் பார்வை அடைந்தான். ஆனா இங்க என்னது, இயேசு மனதுருகி அவன் கண்களை தொட்டார். இங்க என்ன இருக்குது, இங்க தொட்டாருன்னு இருக்குது. ஆனா அது வேற, அது எல்லாமே உண்மைதான். அந்தந்த ராஜ்யத்துக்கு அவர் எழுதின யூதர்களுக்கு எப்படி எழுத வேண்டுமா அவங்களாம் தொட்டு தான் பார்ப்பாங்க. அவன் அப்படி எழுதுறான், மற்ற எழுதுறது பாரு. அதனால இது கரெக்டா, அது நம்ம எண்ணிடக்கூடாது. எல்லாமே நேச்சுரல், எல்லாமே நடந்தது, எல்லாமே கரெக்டு தான். உடனே பாருங்க, உடனே அவன் தொட்டார், உடனே அவர்கள் பார்வை அடைந்து அவருக்கு பின் சென்றாங்க. அல்லேலூயா. பின் சென்றாங்க. இப்போ இன்னைக்கு மத்தேயுலயும் பல குருடர்களை பார்க்கலாம், லூக்காலையும் பல குருடர்களை பார்க்கலாம். என்ன அதே போல லூக்காலையும் பல மார்க்லையும் பல குருடர்களை பார்க்கலாம். ஆனா ஒவ்வொரு குருடர்களுக்கு கர்த்தர் சில காரியங்களை செய்கிற போது வித்தியாசமா சார். இன்னைக்கு நம்ம சபைகள் என்ன இருக்கு, நல்ல கண் இருக்குது, ஆனா நம்ம குருடர்களா இருக்கிறோம். எப்படி ஐயா நாங்க குருடர்களா இருக்கோம், ஏன்னாக்கா வசனம் புரியல, வசனத்தை வச்சுக்கிறதுல ஞாபகமாக வசனத்தை நாம் தெரிஞ்சு கொள்ளுறதுக்கு முயற்சி பண்றது கிடையாது. பாருங்க, பர்த்திமேக்கு யாரோ சொன்னதான காரியம், நசரேனா ஊர்ல இயேசு இருப்பார், அங்க வளருவார், இவ்வளவு வயசுல அவர் இருப்பார், அவர் எருசலேமுக்கு வருவார். நான் ஒருவேளை நான் நினைக்கிறேன் அந்த தேவனுடைய அந்த எரிகோ போற வழியில தான் அந்த இது எங்க இருக்குது, எருசலேமு போற வழி.
அவன் அடிக்கடிக்குமா அந்த இடத்துல தான் வந்திருப்பான். அவன் இயேசு பிறந்துட்டான்னு அவனுக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னாக்கா இயேசு பிறந்தது அவ்வளோ இஸ்ரேல் தேசத்துல பெத்லஹேம்ல பிறந்தாரு. அந்த ஊர்ல பிரபலமான அவனுக்கு ஒரு முடிவு பண்ணிட்டு இருந்தான். என்னது? இயேசு கட்டாயமாக எருசலேமுக்கு வருவார். ஒருவேளை இயேசு எருசலேமுக்கு அவர் வந்திருக்கலாம். அவர் 3 வருஷத்துல அவர் பல தடவை எருசலேமுக்கு வந்தார் ஊழியத்துல. ஆனா அந்த நேரத்துலலாம் பர்த்திமேயு அந்த ஒருவேளை அவன் பிச்சை கேட்க அந்த இடத்துல வந்திருக்காம போயிருக்கலாம். ஆனாலும் பல பேர் சொல்லையா இயேசு வந்திருந்தாரு அப்படி இப்படின்னு. ஆனா அவனுக்குள்ள ஒரு விசுவாசம், என்னைக்காவது ஒரு நாள் இயேசுவை நான் பார்ப்பேன், நான் சத்தத்தை கேட்பேன், அவர் என்னை தொடுவார், எனக்கு சுகத்தை கொடுப்பார், நான் பார்வேன் அப்படின்னு அவனுக்குள்ள அந்த விசுவாசம் இருந்தது. ஆனா அந்த நாள் வந்தபோது ஒருவேளை கூட கடைசி நாட்கள் கூட இது நடந்திருக்கலாம். ஏன்னாக்கா இயேசு இன்னும் சிலுவைக்கு போறதுக்கு முன்பாக பர்த்திமையை பார்க்க வேண்டும், அவன் பார்வை அடைய வேண்டும், அவனுக்கு இது இருக்கணும்னு சொன்னா அதுக்காகவே அவர் அந்த நாட்களிலே பர்த்திமை அந்த வழியில உட்காந்து பிச்சை கேட்டு கொண்டு போய் இயேசு ஒருவேளை அந்த வழியில வந்திருக்கலாம். ஆனா இங்க அதுதான் சொல்லப்பட்டிருக்குது, இயேசு அவர் மேல் மனதுருகிற காரணம் என்னக்கா இயேசுக்கு ஆவியில ஒருவேளை உணர்த்தப்பட்டிருக்கலாம். இவன் ரொம்ப காலமாக உம்முடைய வார்த்தையினாலே அவன் பார்வை அடைய வேண்டும் என்று சொல்லி அவன் காத்திருக்கிறான். அதனால அவர் என்ன பண்ணுறான்? ஒருவேளை மனது உருகிறோம். இந்த மனது உருகின்றதுக்கு அது எதுக்கு எப்படியெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், நம்ம அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ பாருங்க, லூக்கால சொல்லாதது மார்க்ல சொல்லாதது இங்க லூக்கால மத்தேயுல சொல்லப்படுகிறது. மத்தேயு இங்க எழுதப்படுகிற போது இயேசு மனதுருகி அவர்களை கன்னத்தை கண்ணை தொட்டார். உடனே அவன் பார்வை அடைந்து அவருக்கு பின் சென்றான். அப்ப காரணம் என்னன்னாக்கா எல்லாமே பாருங்க, அதே போலதான் 38 வருஷமாக இந்த பெதஸ்தா குளத்துல ஏராளமா ஜப்பானிகள், நிறைய வியாதிஸ்தர்கள், சும்பினவர்கள் எல்லாம் இருந்தாங்க. ஆனா நேரா இயேசு யாரைதான் தேடி போனாங்க? வெகு காலமாக 38 வருஷமாக வியாதியா இருந்ததானே அந்த மனுஷனை பார்த்து தான் போய் சொல்றாரு, நீ சுகம் அடைய வேண்டுமா? அதுக்கு அவன் கதை சொல்றான். அதெல்லாம் விட்டுடுப்பா, நீ எழுந்து நட, உன் படைக்க தூக்கின்னு போ, இன்னும் இந்த விடத்தை என்ன பண்ணாத, அசுசிப்படுத்தாதுன்னு சொன்ன. அங்கே நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களெல்லாம் போய் கர்த்தராக இயேசு கிறிஸ்து, நீங்க ஏமா நடக்கலையா, கண் இல்லையா, அது இல்லையான்னு கர்த்தரை கேட்கல. குறிப்பாக கர்த்தரை யாருக்கு சுகம் கொடுக்கணும்னு அவர் தீர்மானித்த போது அவர்கள் மாத்திரம்தான் சுகம் பெற முடியும். அப்போ அவங்க வந்து உக்காரு பார்த்தீங்கன்னாக்கா அங்க அந்த 38 வருஷத்துல இவன் ஒருத்தன் தான் அங்கலாச்சு. ஐயோ தேவதூதன் வராங்க, என்னால போக முடியலையே, அவங்க முன்னால இறங்கிடுறாங்க, என்னால, இவன் தான் அங்கலாச்சு கொண்டு. மற்றவங்களுக்கெல்லாம் கிடையாது. அங்கங்க உட்காந்து முறகங்கள் உட்காந்து கொண்டு இருந்தாங்க, அங்கங்க படுத்து கொண்டாங்க. அவங்களுக்கு அக்கறையே கிடையாது. அடிஞ்சா அடிய போறோம், இல்லைன்னா இப்படியே செத்து போயிடலாம். ஆனா இயேசுவை தானா விசுவாசிக்கிறாங்க பாருங்க. பத்திமே அதுதான். அவன் என்ன பண்ண, தன் சிறு வயதிலிருந்தே இயேசுவை நன்கு அறிந்தவனாக இருந்தான். ஏனென்றால் அவருடைய கர்த்தருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவாலயத்துல போறவங்கெல்லாம், பிச்சை கேட்கறவங்கலாம் வந்துட்டு ஏதோ கட்சா போகுதுன்னு அப்படி கிடையாது. ரொம்ப குருடர்களெல்லாம் கண் திறர்கள், ரொம்ப ஷார்ப்னஸ். அவங்கெல்லாம் ஒரு வார்த்தை சொன்னீங்களா மறக்கவே மாட்டாங்க. அவங்க ரொம்ப ஷார்ப்னஸ்ஸாக இருப்பாங்க. அதனால தான் அவங்களுக்கு எல்லாமே சீக்கிரமாக இல்லாமல் எளிதாக புரிஞ்சு. அப்போ அதை பாருங்க, அந்த ஜன சத்தத்தை பர்த்திமேயு கேட்டபோது அவங்க சொன்ன உடனே அவன் சொல்லிட்டா, என்னுடைய நீண்ட நாள் விசுவாசம் இன்னைக்கு நிறைவேறுதுன்னு சொன்ன உடனே அவன் சொல்றான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் சத்தத்தோடு அவன் கூப்பிட்ட போது அவனுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். இன்னைக்கு நம்ம கூட அவ்வளோதான். கண் இருந்து நம்ம குருடர்களாக இருக்கிறோம், செவிகள் இருந்து கேட்காத இருக்கிறோம். கண் இருந்தால் நம்ம நிறைய தான் பார்க்கிறோம், பாவத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம், பாவத்துடைய சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிறோம். ஆனா உண்மையான கர்த்தருடைய கண்ணை திறந்து கர்த்தருடைய வார்த்தையை நம்மளால பார்க்க முடியல. அதனாலதான் சபையில தான் இருக்கிறோம், வாரம் சபையில கேட்கிறோம், வார்த்தைகளை கேட்கிறோம், வசனங்களை கேட்கிறோம், காது கேட்குது, இருதயத்துக்குள்ள போறது கிடையாது. ஆனா இவன் பர்த்திமே அவனுக்கு சொன்ன நிமிஷத்துல அவன் கர்த்தரை அவன் என்ன பண்ணான், விசுவாசித்தான். அந்த நிமிஷமே கர்த்தர் நமக்கு சுகத்தை கொடுத்தார், அவனுக்கு சுகத்தை கொடுத்தான். நம்ம பாருங்க, நமக்கு இன்னைக்கும் ஆண்டோட சமயத்துல ஜெபத்தை கேட்டு பர்த்திமே ரொம்ப நேரம் நீண்ட ஜெபிக்கல, ஆண்டவர்கிட்ட உட்காந்துக்கணும். அவன் ஒரே தான், ஆண்டவரே தாவீதின் குமாரன் நான் பார்வையிட. ஜெபம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருந்துச்சு. ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும். அதுக்காக பெரிய அலுப்பு போட்டு நான் முட்டி போட்டு உட்காந்து கிடையாது. சுகம் கொடுக்கிறவர் எதிரிலே இருக்கிறார்.
எனக்கு பார்வை வேணாம் ஆண்டவர், நான் கத்த சொல்ல, நீ விசுவாசிக்கிறியப்பா? ஆமாம் விசுவாசிக்கிறேன். ஓ, முடிஞ்சு போச்சு கதை, உனக்கு பார்வை வந்துடுச்சு, போ. நான் தொடவும் வேண்டாம், நான் ஜெபிக்க உன் மேலே கை வைக்க வேண்டியதில்லை. அப்போ அதுதான் அந்த விசுவாசத்தான் பர்த்திமை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த விசுவாசம், பர்த்திமையுடைய விசுவாசம் நமக்கு இருக்கணும். அவன் விசுவாசித்தான் கர்த்தர் அவனுக்கு என்ன கொடுத்தாரு? நல்ல சுகத்தை கொடுத்த, பார்வை கொடுத்த உடனே அவன் எதை பாருங்க, அந்த வஸ்திரத்தை தூக்கி போட்டான். எல்லாவற்றையும் தூக்கி போட்டுட்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடியாது இயேசுவை பின்தொடர்ந்தான். வீட்டுக்கு போகல, வீட்டில் போன குடும்பம் இருக்குது, அதை பார்க்கலாம் கிடையாது. எனக்கு பார்வை கொடுத்த தேவனுக்கு நான் பின்னால் மகிமை சேர்த்து கொண்டு அவருக்கு நான் ஊழியத்தை செய்வேன். பின்னால் கடந்து போனான். கர்த்தர் நாம் அப்படிப்பட்ட ஒரு பர்த்திமைக்கு இருந்த விசுவாசம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா போதும், நம்ம தேவன் எல்லாவற்றையும் கொடுத்து நம்மளை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாம் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.